السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் சஹருடைய நேரம். நாம் இந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். அல்லாஹ்வினுடைய நேரடி உதவியை பெற்றுத்தரக்கூடிய, அல்லாஹ்வினுடைய அன்பை பெற்றுத்தரக்கூடிய, நம்முடைய காரியங்கள் அனைத்தையும் இலகுவாக்கி தரக்கூடிய, அல்லாஹ்வின் பாதுகாப்பை பெற்றுத்தரக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு துஆவைத்தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் கண்ணியமான ரமலானினுடைய மாதத்தை அடைந்தோம். இந்த ரமலானினுடைய மாதத்தின் இறுதி நாளிலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஒருவேளை இன்று ரமலானினுடைய இறுதி நாளாக இருக்கலாம், அல்லது நாளை ரமலானினுடைய இறுதி நாளாக இருக்கலாம். அல்லாஹ்வினுடைய இந்த விருந்தாளி, இந்த ரமலானினுடைய மாதம், அது நம்மை விட்டும் கடந்து செல்கின்றது. நாம் அந்த விருந்தாளியை எவ்வாறு உபசரித்தோம், இந்த விருந்தாளியை நாம் எவ்வாறு அமல்கள் செய்து சந்தோஷப்படுத்தினோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாட்களிலே மிகவும் சிறந்த நாள் வெள்ளிக்கிழமை. அதே போன்று மாதங்களில் சிறந்த மாதம், அதிகமாக அமல் செய்யக்கூடிய மாதம், குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம், 1000 மாதங்களை விட சிறந்த இரவை கொண்ட இந்த ரமலானினுடைய மாதம், இது நம்மை விட்டு பிரிந்து செல்கின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யார் இந்த ரமலானினுடைய மாதத்தை அடைந்தும் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடவில்லையோ, அவரை விட மிக பெரும் நஷ்டவாளி வேறு யாரும் இருக்க மாட்டார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சஹருடைய நேரம் பரக்கத் நிறைந்த நேரம், துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சஹருடைய உணவை அருந்துங்கள், அது பரக்கத் நிறைந்ததாக இருக்கின்றது என்று கூறினார்கள் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நோன்பை தவிர ஆதமுடைய மகனின் ஒவ்வொரு செயலும் அவனுக்குரியதாகும். நிச்சயமாக நோன்பு எனக்கு மட்டுமே உரியது, அதற்கு நானே கூலி கொடுப்பேன் என்று அல்லாஹ் கூறுகின்றான். நோன்பு பாவங்களிலிருந்து காக்கும் ஒரு கேடயம். உங்களில் ஒருவர் நோன்பு நோற்றால் அவர் கெட்ட பேச்சுக்கள் பேச வேண்டாம், கூச்சலிட்டு சச்சரவு செய்ய வேண்டாம். யாரேனும் அவரை ஏசினால் அல்லது அவருடன் சண்டையிட்டால் நான் நோன்பாளி என்று அவர் சொல்லட்டும். முஹம்மதின் உயிர் எவன் கைவசம் உள்ளதோ அவன் மேல் ஆணையாக, நோன்பாளியின் வாயிலிருந்து வீசும் வாடை அல்லாஹ்விடம் கஸ்தூரியின் வாடையை விட விருப்பமானதாகும். நோன்பாளிக்கு 2 மகிழ்ச்சிகள் உள்ளன. நோன்பு திறக்கும் பொழுது அவன் மகிழ்ச்சி அடைகின்றான். இரண்டாவது மகிழ்ச்சி என்னவென்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அந்த மனிதன் தன்னுடைய ரப்பை சந்திக்கும் பொழுது அந்த இரண்டாவது மகிழ்ச்சியை நோன்பின் காரணமாக அந்த மனிதன் அடைந்து கொள்வான் என்று கூறினார்கள் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிப்பு செய்கிறார்கள்.
முஸ்லிம் என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே, புகாரி என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே 1904வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வாறு ஏராளமான சிறப்புகள் நிறைந்த இந்த ரமலானுடைய மாதம் அது நம்மை விட்டு கடந்து செல்ல இருக்கின்றது. அதிகமாக நாம் இஸ்திக்ஃபார் செய்வோம், தௌபா செய்வோம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா லட்ச மக்களுக்கு இந்த ரமலானுடைய மாதத்தில் நரக விடுதலை அளிக்கின்றான். அந்த கூட்டத்தில் நம் அனைவரையும் அல்லாஹ் சேர்த்தருள்வானாக. சஹருடைய நேரம் மிக முக்கியமான ஒரு நேரம். துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம். ரமலானுடைய காலங்களில் 2 நேரங்கள் இருக்கின்றது. அந்த 2 நேரங்களிலும் நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாகின்றது. அதில் முதலாவது நேரம் சஹருடைய நேரம். இந்த நேரத்தில் நாம் துஆ கேட்டால் அல்லாஹ் அந்த துஆவை கபூல் செய்கின்றான். 2வது நேரம் இஃப்தாருடைய நேரம், நோன்பு திறக்கக்கூடிய நேரம். இந்த நேரத்தில் நாம் அல்லாஹ்விடம் துஆக்களை கேட்டால் அல்லாஹ் அந்த துஆவையும் கபூல் செய்கின்றான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இந்த துஆவை ஓதுவோம். மிக முக்கியமான ஒரு துஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை கேட்குமாறு கூறியிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு துஆ. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை கேட்குமாறு கூறியிருக்கிறார்கள். இந்த ஹதீஸ் திர்மிதியிலே 3235வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. என்ன துஆ என்றால், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஃபிஅலல் கைராத்தி வ தர்கல் முன்கராத்தி வ ஹுப்பல் மசாகீனி வ அன் தக்ஃபிர லீ வ தர்ஹமனி வ இதா அரத்த ஃபித்னத கௌமின் ஃபதவஃபனி கைர மஃப்தூனின் அஸ்அலுக ஹுப்பக வ ஹுப்ப மன் யுஹிப்புக وحب عمل يقرب إلى حبك. மீண்டும் ஒரு முறை இந்த துஆவை ஓதுகின்றேன். اللهم إني أسألك فعل الخيرات وترك المنكرات وحب المساكين وأن تغفر لي وترحمني وإذا أردت فتنة قوم فتوفني غير مفتون أسألك حبك وحب من يحبك وحب عمل يقرب إلى حبك. இந்த துஆவினுடைய பொருள் என்னவென்றால், யா அல்லாஹ், நற்காரியங்களை செய்யவும் வெறுக்கத்தக்க காரியங்களை விட்டுவிடவும் ஏழைகளை நேசிக்கவும் தன்மையை தந்து என் பாவங்களை மன்னித்து எனக்கு அருள் புரியும்படி நான் உன்னிடம் கேட்கிறேன். ஒரு கூட்டத்தை நீ குழப்பத்தில் ஆழ்த்த விரும்பினால் குழப்பத்தில் ஆழ்த்தப்படாத நிலையிலேயே என்னை மரணிக்க செய்து விடுவாயாக. யா அல்லாஹ், உன்னுடைய நேசத்தையும் உன்னை நேசிப்பவர்களின் நேசத்தையும் உன் நேசத்தின் பக்கம் சமீபமாக்கி வைக்கக்கூடிய அமலின் மீது நேசத்தையும் நான் உன்னிடம் கேட்கிறேன் என்று பொருள்படக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு துஆ. இந்த துஆவை நாமும் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ்வினுடைய உதவி நம்மை வந்தடையும்.